friends, welcome back to my channel Legal Knowledge. So இன்னைக்கு இந்த வீடியோல இன்சூரன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். So இன்சூரன்ஸ்னா என்ன, இந்த இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகணும்னா அதுக்கு என்னென்னலாம் இருக்கணும், அதாவது என்னென்ன பிரின்சிபல்ஸ்லாம் தேவை அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் வீடியோ கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட கான்ட்ராக்ட் மாதிரியே தான். இதுலேயும் ரெண்டு பார்ட்டிஸ் இருப்பாங்க. அந்த ரெண்டு பார்ட்டிஸும் சேர்ந்து ஒரு ப்ராமிஸ் மேக் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டில் என்டர் ஆவாங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் என்டர் ஆகிற பார்ட்டிஸ் யார் யாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை வந்து இன்சூரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டு ரெண்டாவது பார்ட்டி வந்து ஒரு காமனான இண்டிவிஜுவல். இந்த இண்டிவிஜுவல் பர்சனை வந்து இன்சூர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராமிஸ் மேக் பண்ணுவாங்க. என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, இந்த காமனான பர்சனுக்கு தற்செயலாக ஏற்படக்கூடிய நஷ்டத்தை நாங்கள் அந்த டைமில் ஹெல்ப் பண்ணுறோம், அதை சரி செய்ய நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அந்த ஹெல்ப்புக்கு நீங்கள் ஒரு ரிட்டன் பேக்காக நீங்கள் மாதம் இல்லை டேர்ம் வைஸோ எங்களுக்கு ஒரு ப்ரீமியம் அமௌண்ட்டை கட்டணும். அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டில் வர இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து நாங்கள் உங்களுக்கு இந்த லாஸ் ஏற்படும் போது உங்களுக்கு கொடுத்து சரி செஞ்சு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸாக மேக் பண்ணுவாங்க. ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்னா இதுதான். இந்த இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து லைஃப் இன்சூரன்ஸ், மெரைன் இன்சூரன்ஸ், ஃபயர் இன்சூரன்ஸ், பர்க்லரி இன்சூரன்ஸ், ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் அண்ட் மோட்டார் வெஹிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னு நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து இருக்குது. அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் பற்றி நான் ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு இன்சூரன்ஸாக போட்டாச்சு. அந்த இன்சூரன்ஸ்க்கு போட்ட மாதிரியே அந்த எதுக்கு இன்சூரன்ஸ் போட்டோமோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் ஆகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த சரி செய்கிறதுக்கு நான் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட வந்து ப்ரீமியமாக வாங்கணும். அப்படின்னா அந்த ப்ரீமியம் வாங்குறதுக்கு நம்ம லாஸ் ஏற்பட்டப்போ என்னென்ன பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கணும், என்னென்ன அடிப்படை கோட்பாடுகள் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அட்மோஸ்ட் குட் ஃபெய்த். இது ஒரு கான்ட்ராக்ட், அந்த இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டை போடும்போது இந்த ரெண்டு பார்ட்டிஸுமே அவங்க சைடில் இருக்க மொத்த ஃபேக்டையும் மாற்றி சொல்லிக்கணும், எதையும் மறைக்காமல் சொல்லிக்கணும். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த பாலிசியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இந்த காமனான பர்சனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். சப்போஸ் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஏதாவது ஒரு ஃபேக்டை இந்த பர்சனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த காமனான பர்சனுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கும் ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த காமனான பர்சன் வந்து அந்த இன்சூரன்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டி, எந்த ப்ராப்பர்ட்டி மேலே இன்சூரன்ஸ் போடுறாங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட சொல்லணும். ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் அதே மாதிரி கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறதுக்கும் இல்லை ப்ரீமியம் தர முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் இவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸை போடுறாங்க. அவருக்கு வந்து சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் வந்து அவர் அந்த இன்சூரன்ஸ் கான்ட்ராக்டில் என்டர் ஆகும்போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட அதை வந்து அவர் சொல்லவே இல்லை. அவருக்கு வந்து கொஞ்ச நாளில் வந்து அந்த இன்சூரன்ஸ் போட்ட கொஞ்ச நாளில் வந்து கேன்சர் வந்துடுது. அதனால அவர் அது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட வந்து ஹெல்த் இன்சூரன்ஸை கிளைம் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து இன்சூரன்ஸ்க்கு ப்ரீமியமாக தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த காமன் பர்சன் வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட வந்து உண்மையாக இல்லை, அவங்க இந்த அவர் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கும் அப்படின்றது வந்து இந்த கம்பெனிக்கிட்ட அவர் வந்து வெளிப்படையாக சொல்லாதனால அவங்க வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து ப்ராக்சிமேட் காஸ்ட். ப்ராக்சிமேட் காஸ்ட் அப்படின்னா, இப்போ ஒரு லாஸ் ஏற்படுது, ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நஷ்டமாயிடுது. அந்த ப்ராப்பர்ட்டி நஷ்டமாகிறதுக்கு காரணமாக ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த ரெண்டு விஷயத்தில் எது ரொம்ப ரொம்ப க்ளோஸாக வந்து அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கோ அதுதான் வந்து ப்ராக்சிமேட் காஸ்ட் அப்படின்வாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு பில்டிங் இருக்குது, ரெண்டு பில்டிங் வந்து பக்கத்தில் இருக்குது. அந்த ரெண்டு பில்டிங்லேருந்து ஒரு பில்டிங் வந்து ஃபயர் ஆகிடுது. ஃபயர் ஆகி எரியும் போது அந்த பில்டிங் வந்து மொத்தமாக வந்து டேமேஜ் ஆகிடுது. ஸோ இந்த பில்டிங்கை இடிக்க சொல்லி முனிசிபாலிட்டியில் வந்து ஆர்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ ஜேசிபியை கொண்டு வந்து அந்த பில்டிங்கை இடிக்கும் போது இந்த டேமேஜ் ஆகாமல் இருக்க பக்கத்தில் இருக்க பில்டிங் வந்து அதை இடிக்கும் போது டேமேஜ் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல வந்து நியரஸ்ட் காஸ்ட் எது அப்படின்றத பார்த்தா ஃபயர் இன்சூரன்ஸ் தான். ஸோ அந்த ஃபயர் இன்சூரன்ஸ்னால தான் வந்து அடுத்த இதுக்கே போனாங்க. ஸோ ஃபயர் இன்சூரன்ஸ் அப்படின்னு தான் இதில் நியரஸ்ட் காஸ்ட். ஸோ இதுதான் ப்ராக்சிமேட் காஸ்ட் அப்படின்னா. பிரின்சிபல் வந்து இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட். இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி லாஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கும் நஷ்டம் ஏற்படணும். அந்த ப்ராப்பர்ட்டியை நம்பி மட்டும்தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நான் ஒரு டாக்ஸி டிரைவராக இருக்கேன். நான் வந்து என்னோட மொத்த லைஃப்மே வந்து அந்த டாக்ஸியை நம்பி தான் இருக்குது. ஸோ அந்த டாக்ஸி வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு வந்து அந்த டாக்ஸி டேமேஜ் ஆகிறதுனால எனக்கு அடுத்து வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியல. அதை நம்பி இருந்ததுனால எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இதுதான் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட்.
அந்த மாதிரி ஒரு அந்த ப்ராப்பர்ட்டியை நம்பி நம்ம இருக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். தேர்ட் பார்ட்டி பொருள் மேலே வந்து நம்ம இன்சூரன்ஸ் போட்டு அது காட்டினா அதில் வந்து இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதில் லாஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது, நம்மளுக்கு எந்த லாஸும் இருக்காது. ஸோ இதுதான் இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட். அடுத்து வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இண்டெம்னிட்டி. இண்டெம்னிட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பொருள் மேலே இன்சூரன்ஸ் போடுறாங்க, அந்த பொருளுக்கு வந்து ஒரு லாஸ் ஏற்பட்டுச்சுன்னா அந்த லாஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் லாஸ் ஏற்பட்டுச்சோ அந்த அமௌண்ட்டை மட்டுமே தான் நம்ம இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்டேருந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அந்த டேமேஜுக்கு மேலே ₹1 கூட அவங்க வந்து எக்ஸ்ட்ரா தரவே மாட்டாங்க. அதாவது அந்த ப்ரீமியம் அமௌண்ட்லேருந்து நம்ம எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கெயின் பண்ண முடியாத மாதிரி தான் வந்து இந்த இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு பில்டிங் மேலே இன்சூரன்ஸ் போடுறாரு, அந்த ஃபியூச்சரில் டேமேஜ் ஆனால் அது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்சூரன்ஸ் போடுறாரு. அந்த பில்டிங் வந்து ஃபியூச்சரில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்னால வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுது. இந்த இடத்துல அவர் வந்து இன்சூரன்ஸ் எப்படி கிளைம் பண்ணுறாருன்னா, அந்த பில்டிங் டேமேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷனில் இருந்ததோ அதே கண்டிஷனில் திருப்பி கொண்டு வரதுக்கு மட்டுமே தான் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ப்ரீமியம் அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அது இல்லாமல் அந்த பில்டிங் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக டெவலப் பண்ணுறதுக்குலாம் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கிட்ட வந்து அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியாது. அடுத்து வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் சப்ரோகேஷன். சப்ரோகேஷன் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி, அதாவது ஒருத்தரோட லாஸ்க்கு வந்து தேர்ட் பார்ட்டிக்கிட்ட வந்து கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு லாஸ் வந்து தேர்ட் பார்ட்டினால டேமேஜ் வந்து ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்த இடத்துல அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ப்ரீமியம் எப்படி கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த தேர்ட் பார்ட்டிஸ் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த இன்சூரன்ஸ் கிட்ட அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸை வந்து அங்கேருந்து கிளைம் பண்ணி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம கிட்ட கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்பயுமே நம்ம வந்து ஒரு பைக் வாங்குறோம் அப்படின்னா நம்ம எப்பவுமே ஒரு இன்சூரன்ஸ்க்கு வந்து போடுவோம், தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்றத வந்து வாங்குவாங்க. அதுதான் இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இப்போ ஒருத்தர் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு மூணாவதாக யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு வண்டியில் இடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த லாஸ்க்கு வந்து அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்லேருந்து அந்த தேர்ட் பார்ட்டிஸ் கிட்டேருந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணி இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சப்ரோகேஷன். அடுத்து வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். இந்த கான்ட்ரிபியூஷனில் எப்படி இன்சூரன்ஸ் போடுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு சேம் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து இன்சூரன்ஸாக போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு காருக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்கு, அந்த கார் வந்து 3 கம்பெனியில் இன்சூரன்ஸ் போடுறாங்க. ABCன்னு 3 கம்பெனிலையுமே இன்சூரன்ஸாக போட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 கம்பெனியும் அந்த லாஸ் வந்து 3 lakhsக்கு ஏற்பட்டிருக்கு, அந்த காருக்கு வந்து 3 lakhsக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ அந்த 3 கம்பெனிக்கிட்ட வந்து 1 lakh 1 lakh 1 lakh அப்படின்னு கிளைம் பண்ணி அந்த லாஸை வந்து சரி செய்வோம். ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். லாஸ்ட் பிரின்சிபல் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் மினிமைசேஷன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம கண்ணு முன்னாடி டேமேஜ் ஆகிட்டே இருக்குன்னா அந்த டேமேஜை தடுக்கக்கூடியதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷனை நம்ம செஞ்சிடணும். அது செய்யாமல் இப்போ நம்ம வந்து சும்மாவே நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு பில்டிங் வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கா, அந்த பில்டிங் வந்து ஃபயர் ஆகி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அதை அணைக்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அணைக்கிறதோ இல்லை ஃபயர் இதுக்கு கால் பண்ணுறதோ அது மாதிரி ஏதாவது ஒரு வேலையை வந்து நம்ம அதை குறைக்கிற மாதிரியான வேலையை நம்ம வந்து செஞ்சுருக்கணும். அப்படி செஞ்சுருந்தா மட்டுமே தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி இது பண்ணுவாங்க. அது இல்லாமல் இப்போ அந்த ஃபயர் இது எரியுதே நம்ம தான் இன்சூரன்ஸ்க்கு போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நின்றுன்றதாலாம் இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல்ஸை இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறதுக்கான பிரின்சிபல்ஸ். கம்பெனிக்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியமாக கலெக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தான் ஒரு பேசிக் பிரின்சிபல்ஸ். எப்பயுமே வந்து ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்றது என்றைக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கான்ட்ராக்ட் தான். பிகாஸ் வந்து இப்போ லாஸ் அப்படின்றது நம்மளுக்கு எப்போ ஏற்படும் எப்படி ஏற்படும்ன்றது எல்லாமே நம்மளுக்கு தெரியாது. அது வந்து ஒரு தற்செயலாக தான் ஏற்பட செய்யும். ஸோ அது ஏற்படுற நேரத்தில் வந்து நம்மக்கிட்ட வந்து அதை சரி செய்கிறதுக்கு அமௌண்ட் வந்து போதுமானதாக இருக்காது. அந்த நேரத்தில் இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு எதை நம்ம நம்பி லைஃப் போயிட்டு இருக்கோ அது மேலே வந்து தேவையான விஷயங்கள் மேலே வந்து இன்சூரன்ஸ் போடுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான். அடுத்த வீடியோவில் நல்ல டாப்பிக்கோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.